हाय फ्रेंड्स इनकी நம்ம கிச்சன்ல சென்னா சேர்த்து சூப்பரான சுவையான பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பிரியாணினால எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சென்னா பிரியாணி செஞ்சீங்கன்னா எல்லாருக்குமே கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். இதுவரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. நம்ம இன்னைக்கு சென்னா பிரியாணி ரொம்ப குயிக்கா அதே சமயம் ரொம்ப கரெக்டான பக்குவத்தோட சூப்பரா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர்ல 125 கிராம் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 3 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 2 கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே பொரியட்டுங்க. இன்னைக்கு நான் 3/4 கிலோ அரிசி போட்டு தான் செய்ய போறேன். அதுக்கான கரெக்டான அளவு எல்லாமே சொல்றேன் பார்த்துக்கோங்க. இப்போ 150 கிராம் அளவுக்கு வெங்காயம், பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி அது கூட சேர்த்துருங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் போல் பிரியாணி மசாலாங்க. அதே வெங்காயத்தை கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இந்த மாதிரி நம்ம செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி வந்து நம்ம மட்டன் பிரியாணி மாதிரி அதே டேஸ்ட்டில் சுவையாக நல்ல வாசனையாக இருக்கும். இந்த வெங்காயம் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகணுங்க. அப்போ தான் இதோட வந்து வாசனை வந்து சூப்பராக இருக்கும். இப்போ அதுக்கு கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடுப்பை நல்லா ஃபுல்லாகவே வச்சு நம்ம வெங்காயம் வதக்கும் போது ஃபுல்லாகவே வச்சு நல்லா வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகுற மாதிரி வதக்கிடுங்க. அது கூட இப்போ நான் வந்து 100 கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிட்டு ஒரு 2 பச்சை மிளகா, 150 கிராம் தக்காளி, நம்ம வெங்காயம் எந்த அளவு சேர்க்குறோமோ அதே அளவு தக்காளியும் சேர்த்துக்கோங்க. கூட இப்போ நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி உப்பு புதினா ரெண்டும் சேர்த்து ஒரு கை அளவுக்குங்க. நூறு கிராம் தயிர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. கொஞ்ச நேரம் அடுப்பை வந்துட்டு மீடியமாக வச்சிட்டிங்கன்னா நல்லா வதங்கி வந்துடும். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கிக்கட்டும். இப்போ இது கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் இதில் சேர்த்துக்கலாங்க. பெரிய லெமனாக இருந்தால் 1 போதும், சின்ன லெமனாக இருந்தால் 1.5 லெமன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம இந்த மசாலா வதக்கும் போது அதில் இருக்க எண்ணெய் பிரிஞ்சு மசாலா நல்லா வதங்கி இருக்கணும். இப்போ இது கூட நான் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இந்த கப்பில் வந்து 1 கப் அளவுக்கு அரிசி கரெக்டாக இருந்தது. அதுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது வந்து இன்றைக்கி நான் பிரியாணி ரைஸ் தான் சேர்க்க போகிறேன், ஜீரக சம்பா ரைஸ். அதுக்காக 1 கப் அரிசி இருந்தது அப்படின்னா 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும் குக்கரில் செய்கிறதுக்கு. இப்போ இந்த மாதிரி அரிசியை ஒரு 1/2 மணி நேரம் வந்து தண்ணியில் கழுவிட்டு ஊற வச்சுருங்க. ஊற வச்ச அரிசியும் இப்போ நம்ம தண்ணி கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 150 கிராம் சென்னா வந்து நம்ம முதல் நாள் நைட்டே ஊற வச்சிடணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த அரிசி கூட சேர்ந்து சென்னா வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடுங்க. நல்ல சுருக்குன்னு உப்பு இருக்கணும். அப்போ வந்து பிரியாணியில் உப்பு கரெக்டாக இருக்கும். செக் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் போட்டுருங்க. வெயிட் போட்டுட்டு ஒரு விசில் வந்தால் போதுங்க. ஒரு விசில் போட்டுட்டு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு இந்த ப்ரெஷர் போங்களாட்டி நம்ம எடுத்துடணும். ப்ரெஷர் போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோன்னா சாதம் வந்து நல்லா குழஞ்சி போயிடும். நம்ம 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நம்மளுடைய சாதம் வந்து நல்லா குழையாமல் கரெக்டாக வந்திருக்க மாதிரி தெரியுது. இப்போ நம்ம கரண்டி போட்டு பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதாங்க நம்ம வந்து இந்த மாதிரி பிரியாணி ரைஸில் வந்து நம்ம குக்கரில் செய்யும்போது ஒரு விசில் தான் வைக்கணும், 10 நிமிஷம் சிம்மு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் போங்களாட்டி நம்ம வந்து எடுத்துடணும்.
ப்ரெஷர் போக வெயிட் பண்ணக்கூடாது. இதுதான் இதோடைய கரெக்டான பக்குவம். நம்ம எந்த ரைஸ் செஞ்சாலுமே இதே மெத்தட்லேயே செஞ்சிங்கன்னா குலையாமல் நல்லா வருங்க. பாருங்கள், நம்மளோட ரைஸ் ஒன்று கூட உடையில, எவ்வளோ முழுசாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். சுவையான ஹெல்த்தியான சென்னா பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் பரிமாறிடலாம். இதே மெத்தடில் வீட்டில் எல்லோரும் செஞ்சு பாருங்கள். இதே நீங்கள் வந்து புழுங்கல் அரிசிலையும் செய்யலாம். புழுங்கல் அரிசியில் செய்யும்போது 3 விசில் வைக்கணுங்க. 3 விசில் வச்சு நம்ம ப்ரெஷர் போனதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணணும். ஓகே, நம்மளுடைய சூப்பரான சென்னா பிரியாணி ரொம்ப ஈஸியாக 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மெத்தடில் வீட்டில் எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.